ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்வண்டு சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் கடாயில் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். லவங்கம், பட்டை, 2 அன்னாசி பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் 1 கப் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உப்பு, 1 கிலோ பிரியாணி அரிசி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோம். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஒரு 50 கிராம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன்ல இந்த மாதிரி வதக்கி விடணும். இப்போ இது கூட கீரி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறம் அந்த எண்ணெயில வந்து நல்லா பெபிள்ஸ் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வாசனையா இருக்கும் வெங்காயம் வதங்கின வாசனை. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதங்கி விடலாம். இப்போ இது கூட லவங்கப்பட்டை, அன்னாசி பூ, 2 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாத்தூள். தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விடலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கணும். சிக்கன் வதங்கிட்டு இருக்கு. பிரியாணி வாசனை இப்பயே கம கமன்னு இருக்கு. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஹாஃப் குக் ஆயிடுச்சு.
இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பக்கத்துல தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க. 1க்கு 1.5 அளவுல தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதோட லெமன் பிழிஞ்சு எடுத்துருக்கிற சாறு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ அரிசி அதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததான் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணி உப்பு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்ததுங்க, உப்பு 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இது மேலே ஒரு வெயிட் வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் போல் இதை இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. சிக்கன் பீஸும் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.